அம்மா இல்லாமல் பரலோகத்தில் பிறந்தவரும் அப்பா இல்லாமல் பூமியில் பிறந்த நாங்கள் பிரசங்கிக்கிற நாசரேத் ஆசாரி அவரையும் கூட கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார் அப்படின்னு சொன்னாங்க, என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன நடக்கும்? கதரேனர் நாடு, அதுக்குள்ள இயேசு போனார். அப்போ இயேசு போனார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்தது ஒருத்தர்கிட்ட இருந்தது 1-2 பிசாசு இல்லை, 6000 பிசாசு. 6000 பிசாசு அந்த நேரத்திலே அதுலேருந்து ஓடி போச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இந்த ராஜாவூர் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய சில இருட்டின் சக்திகள் ஓடி போகும், சில பாதாள சக்திகள், சில சுஷ்ட ஆவியின் சக்திகள், சில அந்நிய சக்திகள், சிலதெல்லாம் ஓடு போகும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆமென். ரெண்டாவது எரிக்கோ பக்கத்தில் தேவன் போனார். அப்போ எரிக்கோவுக்கு இந்த வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை தான் எரிக்கோவுக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு தடவை போகும்போது அங்கேருந்து ஒருத்தன் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ தாவீதின் குமாரனே என்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த ஆள் வந்து குருடை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குருடை. அப்போ குருடை அப்படின்னு சொன்னால் இவன் என்ன, அந்த 10 வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது எவனாவது ஒரு பென்சில் எடுத்து கண்ணில் குத்தி கண்ணு போன கேஸ் இல்லை.